الله أكبر الله أكبر. لا إله إلا الله محمد رسول الله. اللهم رب هذه الدعوة والصلاة القائمة محمدا وصيته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والصافات صفا فالزاجرات زجرا فالتاليات ذكرا إن إلهكم لواحد. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من زار أخا في الله ناداه مناد بأن طبت وطاب ممشاك وتبوأت من الجنة منزلا. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம்களோடு, முஃமின்களோடு இந்த உலகத்தில் பல சந்தர்ப்பங்களில் மலக்குகளுடைய உதவியை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் எப்பொழுதும் இந்த விடயங்களை சிந்தித்து வாழ வேண்டும்.
என்னோடு அல்லாஹ் இருக்கிறார். இரண்டாவதாக அல்லாஹ் எங்களோடு மலக்குகளை வைத்திருக்கின்றார். இது எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள் அல்ல. தொழுகையாளிகள், இபாதத்தாளிகள், மார்க்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கான ஒரு நன்மாராயம். எங்களோடு அல்லாஹ் மலக்குகளை வைத்திருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் இந்த உலகத்தில் மலக்குகளுக்கு 10 வகையான வேலைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அதில் மலக்குகள் என்பவர்கள் எங்களுக்கு தெரியும், அவர்களுடைய படைப்பு மிக விசாலமான அழகான படைப்பு. மலக்குகள் அழகான படைப்பு. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى. ذو مرة ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழகான படைப்பு, விசாலமான படைப்பு, அழகான படைப்பு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன். லஹு 600 ஜனாஹ், அவருக்கு 600 இறக்கைகள் இருக்கிறது. மூமின்களாகிய நாங்கள், முஸ்லீம்களாகிய நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஏன்? எங்களோடு மலக்குகள் இருக்கிறார்கள், தொழுகையாளிகளோடு மலக்குகள் இருக்கிறார்கள். மலக்குகளுடைய ஆக முக்கியமான இபாதத் சகோதரர்களே, நாங்க சொன்னோமே ஷஹாதா கலிமா, அந்த ஷஹாதா. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகா வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். மலக்குகளும் ஷஹாதா சொல்லிருக்கிறாங்க, அல்லாஹ் ஒருவன் என்று, எங்களை போல. இரண்டாவது சகோதரர்களே, நாங்க தொழுகிறோமே, இதே போல மலக்குகளும் தொழுகிறாங்க. அப்ப தொழுகை இல்லாதவங்க சந்தோஷப்படையில, அவங்களுக்கு கவலை தான், வாழ்க்கை பூர்த்தியா கவலை தான் தொழுகை இல்லாதவங்களுக்கு. ஏன்? அவங்களோட எந்த உதவியும் இல்லையே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க மலக்குகள் சஃப்ல நிக்கிறத போல நில்லுங்கன்றாங்க. யா ரசூலல்லாஹ், அது எப்படி? ஒரு சஃப்ப பூர்த்தியாக்கிட்டு மத்த சஃப்ல இரு, இதான் மலக்குடைய சஃப். அல்லாஹ் தனி சூரா வஸ்ஸாஃபாத்தி ஸஃபா, மலக்குகள் எல்லாம் சஃப்ல நிக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னால தொழுகிறாங்க. தொழுகை சகோதரர்களே மலக்குகளுடைய அமல், நாங்களும் மலக்குகளும் சேர்றோம் இதுல. பலர் கேட்பாங்க, மலக்க எங்கப்பா காண்றது? மலக்க காண்ற இடங்கள் தான் இவைகள் எல்லாம். மலக்க ஜிம்ல காண இயலாது. மலக்க அந்த சிட்டியில இந்த சிட்டியில அவங்களோட ஃபங்க்ஷன்ல அங்க வார மலக்கு வேற மலக்கு. ரஹ்மத்துடைய மலக்க பார்க்கணுமா, மலக்கோட பேசணுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி இல்லையே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபியா? பெண்கள் யாரும் நபியாக வந்ததில்லை. பெண்கள் யாரும் நபியாக வந்ததில்லை. ஆனா அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எங்களை பெண்களை போலதான் ஹைது வந்தது, நிஃபாஸ் வந்தது, பிள்ளை பெற்றெடுத்தார்கள், எல்லாம் இருந்தது. அதற்கு ஊடாக அவ்வாறு இருந்தும் ஹசரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்கல்ல இல்லையா? பெண்களுக்கே இந்த பாக்கியம் என்றா ஆண்கள் நாங்க, ஆண்களாகிய நாங்க சகோதரர்களே,
இப்ப மலக்குகளை சஃப்ல வாராங்க, சஃப்ல இருக்கிறாங்க. இரண்டாவது தான் மலக்குகள் தொழுவுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் சத்தம் கேட்டது. நபி அவங்க சொன்னாங்க, அத்ததிஸ் ஸமா, வானம் குமுறுகிறது. வஹுக்க லஹா அன் தஇத்த, சொன்னாங்க வானம் சத்தம் போடுவது வானத்துக்கு கடமையாகி விட்டது. என்ற வானத்தில் 4 விரல் வைக்கிறளோ இடம் இருந்தா அந்த இடத்துல ஒரு மலக்கு சுஜூதில் இருக்கிறார். ஒரு மலக்கு என்ன செய்றார்? சுஜூதில் இருக்கிறார். வானம் பூர்த்தியா மலக்குகள் தான் இபாதத்துல. மூன்றாவது சகோதரர்களே, மலக்குடைய இபாதத் திக்ர். திக்ர் மஜ்லிஸ் இருக்கிறது, திக்ர் செய்யற இடம். வத்தாலியாதி திக்ரா, மலக்குகள் திக்ர் செய்றாங்க, தஸ்பீஹ் செய்றாங்க மலக்குகள். வநஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக். நான்காவது மலக்குகள் தவாஃப் செய்றாங்க. எப்படி காபத்துல்லா பூமியில் இருக்குதோ சகோதரர்களே, வானத்தில் இருக்கக்கூடிய காபா தான் பைத்துல் மஅமூர். 7வது வானத்தில் பைத்துல் மஅமூர் இருக்குது. அந்த பைத்துல் மஅமூர மலக்குகள் தவாஃப் செய்றாங்க. இந்த இபாதத்துகள் எல்லாம் மலக்குகள் செய்றாங்க. முதலாவது. இரண்டாவது சகோதரர்களே, மலக்குடைய இரண்டாவது வேலை என்ன தெரியுமா? வஹிய கொண்டு வந்தது. இந்த குர்ஆனை கொண்டு வந்தது யார்? ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த வஹிய நபிமார்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்கு வந்தாங்க, நாமூசுல் அக்பர்ங்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வஅய்யதஹு பிரூஹில் குதுஸ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹிய கொண்டு வந்தாங்க. இரண்டாவது, அதனாலதான் நாங்க குர்ஆன ஓதுறோம். ஏண்டா இது அல்லாஹ் சாதாரண மக்களுக்கு கொடுத்த ஒன்றல்ல. இந்த குர்ஆன் என்னோட வளமை ஒன்று இருக்குது, படிப்பு மிஞ்சினா தான் ஓத வைக்கிறது. படிப்பு மிஞ்சினா, அதுவும் ஸ்ரீலங்கால படிப்பு ஏறாட்டி ஓத வைக்கிறது. கொண்டு போய் ஒன்றும் ஏறாத தோத கொண்டு போய் மதரசால விடுறது. நீ என்ன செஞ்சு பொழைச்சிட்டு போ. அப்படி அல்ல. இது தோதுகள் ஓதுறது ஒன்று அல்ல, அறிவில்லாதவர்கள் ஓதுறது ஒன்று அல்ல. அப்படின்னா ஏன் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்து 24 மணித்தியாலும் எந்த நாளும் மௌத் வரை ஓத வேண்டிய குர்ஆன் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சுதான் அந்த குர்ஆன் இறக்கினது அல்லாஹ். இரண்டாவது சகோதரர்களே, வஹி இறக்குவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் மலக்குகளை தான். மூன்றாவது, இந்த மலக்குடைய வேலை என்ன தெரியுமா? மனிதர்களை பாதுகாக்கிறது. இது முஸ்லிம் காஃபிர் எல்லாரையும் அல்லாஹ் சூரத்து தாரிக்ல சொல்றான், வஸ்ஸமாஇ வத்தாரிக வமா அதராக மத்தாரிகுன் நஜ்முஸ் ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். எங்கட கண்ணை பாதுகாக்க மட்டும் 8 மலக்குகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களோட மலக்குகள் மட்டும் இல்லைண்டா ஷைத்தான் எங்களை எப்பயே பிடிச்சிருப்பான். மூன்றாவது சகோதரர்களே, மலக்குகள் மனிதர்களை பாதுகாக்கிறாங்க. நான்காவது, மலக்குடைய 4வது வேலை என்ன தெரியுமா? நன்மாராயம் சொல்றது. நன்மாராயம் கட்டாயம் தேவை. சில சமயம் எங்களுக்கு சில நன்மாராயங்கள் கிடைக்கும், நன்மாராயம் சொன்னவர் யாரென்று விளங்காது. இதெல்லாம் யார் சிந்திக்கணும் தெரியுமா? மார்க்கமுடையவர்கள் மாத்திரம்தான். இஸ்லாத்தோட தொடர்பே இல்லை, இவருக்கு இது சிந்தனை வராது ஒரு நாளும். ஹஸ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை கிடைக்க போது நன்மாராயம் சொல்ல யார் போனது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கு பிள்ளை ஒன்று கிடைக்க போகுது. எப்படி தோற்றத்துல? மனித தோற்றத்துல மாறி போனாங்க. வதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா,
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராப்ல தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஃபனாதத்துல் மலாயிகா வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். தொழும் பொழுதே கூப்பிடுறாங்க மலக்குகள், ஜக்கரியா நன்மாராயம் வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நன்மாராயம் சொன்னது மலக்குகள். ஹதீஸ்ல வந்திருக்குது, நாங்க ஒருவரை சந்திக்க போறோம், ஒருவரை சந்திக்க போறோம். எதற்காக சந்திக்க போறோம்? அல்லாஹ்வுக்காக, வேற நோக்கம் இல்லை. இப்ப நான் ஸ்காப்ரோல இருந்து ஒரு இடத்துக்கு தோக்லிஃப் போறேன் உதாரணமா, ஒருத்தரை சந்திக்க போறேன். என்ன நோக்கம்? அல்லாஹ்வுக்காக, தீனுக்காக. நாதாஹு முனாதின், ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார். யாரு? மலக்கு கூப்பிடுறார். சொல்றார், அன்திப்த, நீ மனமாகி விட்டாய். வதாப பம்ஷாக்க, உன் நடையும் மனமானது. வதபவ்வஅத மினல் ஜன்னதி மன்சிலா, சொர்க்கத்துல நீர் ஊட்ட கட்டிட்டாய். மலக்கு நன்மாராயம் சொல்றார். அல்லாஹ் நான்காவது இந்த மலக்குகளை வைத்திருக்கிறான் நன்மாராயம் சொல்ல. மனித தோற்றத்துல மாறி வருவாங்க சில நேரம். இது நான்காவது சகோதரர்களே மலக்குகளுடைய வேலை எங்களுக்காக. ஐந்தாவது இந்த மலக்குடைய வேலை என்ன தெரியுமா? யுத்தங்களின் பொழுது முஃமின்களுக்கு உதவி செய்வது. யுத்தம் நடக்கும் தானே, இந்த நேரம் முஃமின்களுக்கு உதவி செய்வார். அல்லாஹ் பத்ர் யுத்தத்தில் 5000 மலக்குகள் இறக்கினார். எத்தனை மலக்குகளை? 5000 மலக்குகளை. ஹுனைன் யுத்தத்தில், உஹதுடைய யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா பார்த்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலப்பா கட்டி வந்திருந்தார், குதிரையில வந்திருந்தார். எங்கட காலத்துல இந்த சிந்தனை இல்லாததால ஒன்றும் விளங்குது இல்லை எங்களுக்கு. அதை பத்தி யோசிக்கிறது இல்லை, அதை பத்தி பேசினா தானே தெரியும். இப்ப மலக்குகள் என்ற ஒரு படைப்பை பத்தி நாங்க முதல் பேசினா தானே, யோசித்தா தானே குர்ஆனுக்கு தேடுவோம். குர்ஆனுக்கு தேடும் பொழுதுதான் இதெல்லாம் இருக்குது பொக்கிஷங்கள். ஐந்தாவது சகோதரர்களே, யுத்தம் நடக்கும் பொழுது அல்லாஹ் மலக்குகள் இறக்குவான், மூமின்களுக்கு இறக்குவான் உதவிக்காக. ஐந்தாவது. ஆறாவது சகோதரர்களே, மூமின்களுக்காக துஆ செய்யறதுக்கு மலக்குடைய படை இருக்கு. இப்ப நாங்க பயப்பட தேவையில்லை. எங்கே நான் ஒரு மூமினாக மாறினேன், சரி, அவ்வளவுதான். சூரத்துல் காஃபிர் என்ற சூராவில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ வமன் ஹவ்லஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வயுமினூன பிஹி வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன தாபூ வத்தபஊ சபீலக் வகிஹிம் அஸாபல் ஜஹீம் ربنا وأدخلهم جنات عدن الذي وعدتهم ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم إنك أنت العزيز الحكيم ومن تق السيئات. எவ்வளவு துஆ தெரியுமா? யார் செய்யற? மலக்குகள். எங்களுக்கு அவ தொழாதவங்க, நோன்பு பிடிக்காதவங்க, முஸ்லிம் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனா ஒரு துவாவும் இல்லை அவங்களுக்கு. அவங்க பாவம். அவங்க எப்படி காஃபிர் பாவமோ, முஸ்லிம் பேரு, ஆனா தொழுகை இல்லை. அவங்களுக்கு யாரு துவா செய்ய போறா? அல்லாஹ் சூரா காஃபிர்ல சொல்றான், அர்ஷ சுமக்கிற மலக்கு இருக்காங்களே, அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ் வமன் ஹவ்லஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹ். அல்லாஹ் புகழ்றார். இவங்க கேட்கிற துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ் வகிஹிம் அஸாபல் ஜஹீம், இந்த மூமின்களை நரகத்தை விட்டு பாதுகார் யா அல்லாஹ். முதலாவது துஆ. இரண்டாவது துஆ என்ன கேட்கிறாங்க தெரியுமா? ரப்பனா வஅத்கில்ஹும் ஜன்னாத்தி அத்ன், யா அல்லாஹ் இந்த மூமின்களை ஜன்னத்து அத்ன் என்ற சொர்க்கத்துக்கு நுழைவியா அல்லாஹ். இவங்கள மட்டுமில்லை, ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم. யா அல்லாஹ் இவங்கட வாப்பா அம்மா
இவங்களோட பிள்ளைகள், இவங்களோட மனைவி எல்லாரையும் சொர்க்கத்துக்கு நுழைவு. எந்த நாளும் எங்களுக்கு மலக்குகள் துவா செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல சகோதரர்களே, சஹாபாக்கள் மார்க்கத்துல முன்னுக்கு தான் போன. மார்க்கத்துல என்ன செஞ்சாங்க? முன்னுக்கு போய் 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 கடைசியா உயிரை கொடுத்துட்டாங்க. எங்கட காலத்துல மார்க்கத்துல உள்ளவங்க பின்னுக்கு போறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? நன்மாராயம் சொல்ல யாரும் இல்லை. நன்மாராயம் சொல்றதுக்கு யாரும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல நன்மாராயம் சொல்ல நபியவங்க இருந்தாங்க. ஒரு அமலை செஞ்சா கூப்பிடுவாங்க. அபூபக்கர் பேரு தானே, நபியவங்க வச்ச பேர் சித்தீக். நபியவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு சர்டிபிகேட் கொடுத்தாங்கல்ல, இல்ல நீங்க சொர்க்கவாதி அபூபக்கர். அதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன கஞ்சத்தனை செய்ய போறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு உயர்ந்துட்டே போயிட்டாங்க மார்க்கத்துல, மேல மேல மேல. உமர் ரலியல்லாஹு பேர் உமர், நபியவங்க வச்ச பேர் ஃபாரூக். நன்மாராயம் சொல்ல உலமாக்கல் இருக்கோம். மலக்குடைய துவா கிடைக்கும் எங்களுக்கு. உஸ்மான் நபியவங்க என்ன பேர் வச்சாங்க? கனி, நீங்க சொர்க்கவாதி உஸ்மான். அதுக்கு பிறகு அவங்க மார்க்கெட்ல எப்படி இருந்தாங்க? முன்னேறிட்டே தான் போனாங்க, பின்னுக்கு கால் எடுத்து வைக்கல யாரும். அலி ரலியல்லாஹு எவ்வளவு பேர் வச்சாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்களை கண்டு சொல்லுவாங்க, நீங்க சொர்க்கவாதி, உங்களுக்கு மலக்குடைய துவா கிடைக்கும். எங்கட காலங்கள்ல சகோதரர்களே இந்த நன்மாராயங்களை சொல்றதுக்கு யாரும் இல்லை, யாரும் இல்லை. உங்களுக்கு மலக்குடைய துவா கிடைக்கும், முன்னேறி போங்க மார்க்கத்தில். சுபோக்கு பள்ளிக்கு வந்தவருக்கு இந்த ஹதீஸுகளை ஆயத்துகளை சொன்னா லொஹருக்கு பள்ளிக்கு வருவாரா இல்லையா? லொஹருக்கு பள்ளிக்கு வந்தவருக்கு திரும்ப சொன்னா அசருக்கு வருவார். கண்ணியமிக்க சகோதரர்களே, மலக்குகள் துவா செய்யறாங்க எங்களுக்கு. என்ன துவா? யா அல்லாஹ் ஜன்னத்து அதுனுக்கு நுழைவி, இவங்களை, இவங்களோட பிள்ளைகளை, இவங்களோட மனைவிமார. அடுத்த துவா செய்யறாங்க, வகிஹிமுஸ் ஸய்யிஆத், யா அல்லாஹ் இவங்களை கெடுதிகளை விட்டு பாதுகார். யார? மூமின்களை. மூமின்களை. இன்னைக்கு முன்சஃப்ல தொழுறதுக்கு போட்டி இல்லை. ஏன் ஏன் போட்டி இல்லை தெரியுமா? அது எவனா செஞ்சுட்டு போட்டும், அதுக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? கொஞ்சம் வயசாளிகள், கிழவன்மார், அவங்க மட்டும்தான் முன்சாப்ல. பொடியன் எல்லாம் முன்சாப்புக்கு வரல, ஜும்மாக்கு வந்தா தெரியும். நல்ல பொடியன் எல்லாம் பின்னி சாஞ்சிட்டு இருப்பான், அவனத்தை சாஞ்சிட்டு பேசிட்டு இருப்பான். ஏன்? அவனுக்கு தெரியும் அவருடைய பாக்கியம். முன்சப்ல தொழுதா மலக்குகளுடைய துவா கிடைக்கும். நான் முன்னுக்கு போகலாம், இன்னும் முன்னுக்கு போகலாம். இஸ்லாத்துல நேரத்துக்கு முன்னால பள்ளிக்கு வாரதில்லை யாரும். ஏன்? தெரியா. கண்ணியமிக்க சகோதரர்களே, மலக்குடைய துவா எங்களுக்கு இருக்குதுன்றத ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அதிலும் விசேடமா அந்த 3 துவா. அல்லாஹ் ஜஹீம விட்டு பாதுகார், ஜன்னத்து அதில் நுழைவி, கெடுதிகளை விட்டு பாதுகார். வகிஹிமுஸ் ஸய்யிஆத். என்ன கெடுதி சகோதரர்கள்? என்ன கெடுதி? கெடுதி என்ன தெரியுமா? கபர்ல வார கெடுதி, ஆகிரத்துல வார கெடுதி, எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். இது மலக்குடைய 6வது வேலை. 7வது மலக்கு என்ன செய்யறாங்க? 7வது சகோதரர்களே, இந்த மலக்குகளை தான் அல்லாஹ் கியாமத்துடைய நாளுடைய விடயங்களை நடத்தாட்ட வச்சிருக்கிறான். இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கான பொறுப்பு அல்லாஹ் மலக்குகள் தான் கொடுத்திருக்கிறார். சூர ஊதுறது யார்? இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத். சொன்னாங்க, நபியவங்க வகைஃப அன்உம், நான் எப்படி இன்பங்களை அனுபவிக்கிறது. வசாஹிபுல் கர்ன் இல்தகிமுல் கர்ன், சூர ஊதுறவர் சூர கவ்வி கொண்டார், வாயில வச்சிட்டார். வஹன்னா ஜபஹதஹு வயன்ததிர் மதா யுமர், அப்படியே நெத்திய பணிச்சு பார்த்துட்டு இருக்கிறார். யா அல்லாஹ் நீ எப்ப ஏவ போறாய் ஊதுறதுக்கு? உலகத்தை அழிக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் மலக்குகள் தான் கொடுத்திருக்கிறார். அடுத்தது சகோதரர்களே,
உலகத்துடைய நிகழ்வுகள் இருக்குது, எல்லாவற்றை மலையை பொழிய வைக்கிறது யார்? ஹஸ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். மலையை பொழிய வைக்கிறது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். புட்பூண்டுகளை முளைக்க வைக்கிறது யார்? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். பொறுப்பு கொடுக்கப்பட்டு உலகத்துடைய. அதற்காக நாங்க எப்பையும் மீகாயில்னு கூப்பிடுறது இல்லை, நாங்க ஜிப்ரீல்னு கூப்பிடுறது இல்லை. ஜிப்ரீல் உதவி செய், மீகாயில் உதவி செய். நாங்க கூப்பிடுறது ரப்ப ஜிப்ரீல், ரப்ப மீகாயில். ஜிப்ரீலுடைய ரப்பே, மீகாயுடைய ரப்பே, இஸ்ராஃபீலுடைய ரப்பே உதவி செய்ய நாங்க கூப்பிடுவோம். நபி அவங்க அப்படிதான் படிச்சு தந்தாங்க. அல்லாஹ் முழு உலகத்துடைய நிகழ்வுகளை மலக்குடைய கையில கொடுத்துட்டார். 9வது சகோதரர்களே, லைலத்துல் கதிர் இரவுல இறங்குறது யார்? ஏன் நாங்க ரமதான கண்ணியப்படுத்துறது? கடைசி 10ல லைலத்துல் கதிர் ஏன் தேர்றது? அந்த கடைசி 10ல விசேடமாக அல்லாஹ் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். மலக்குகள் அல்லாஹ் இறக்குறான். அதிலும் விசேடமா யார் இறங்குறார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குகள் எல்லாம் இறங்குறான் கடைசி 10ல. விசேடமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. வர்ரூஹ், அதனாலதான் நாங்க கண்ணியப்படுத்துறோம் கடைசி 10. அதிலும் லைலத்துல் கத்ர். 10வது மலக்குடைய வேலை என்ன தெரியுமா சகோதரர்களே? மிக முக்கியமான வேலை, எங்களுடைய எல்லார உயிரையும் கைப்பற்று. அதுக்குண்டு அல்லாஹ் மலக்க வைத்திருக்கிறான். அவர்தான் மலக்குல் மவுத். மலக்குல் மவுத்துக்கு உதவியாளர்கள் இருக்கிறார். மலக்குல் மவுத்துக்கு இன்னல் மலக்குல் மவுத்தி அவானா. இதுதான் ஆக கடைசி வேலை மலக்குடைய எங்களோட சம்பந்தம். அல்லாஹ் சூரா சஜிதாவுல சொல்றான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மவுத்தி அல்லதி வக்கில பிக்கும் ثم إلى ربكم ترجعون. உங்கள் மீது சாட்டப்பட்ட மலக்குல் மவுத் உங்களை மௌத்தாக்குவார். மலக்குல் மவுத் முஃமின்களிடத்தில் வாரது வேற தோற்றத்தில், பாவிகளிடத்தில் வாரது வேற தோற்றத்தில். மலக்குல் மவுத் ஒரே தோற்றத்தில் வாரது இல்லை. மலக்குல் மவுத் ஒரே தோற்றத்தில் வரமாட்டார். முஃமின்களிடத்தில் அவருக்கு தான் நாங்க இஸ்ராயில் என்று சொல்றது. அஸ்ராயில் இஸ்ராயில் என்று. அஸ்ராயில் இஸ்ராயில் குர்ஆன்ல இல்ல. ஆனா குர்ஆன்ல உள்ளது மலக்குல் மவுத் என்றுதான். பிரபல்யமான பேர் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்று. மலக்குல் மவுத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மவுத்தை சந்தித்தாங்க. மலக்குல் மவுத்திடத்துல கேட்டாங்க, நல்லடியார ரூஹ் எப்படி எடுப்பீங்க நீங்க? ஒரு முஃமினுடைய ரூஹ. மலக்குல் மவுத் தோற்றத்தை மாத்தி வந்தார். சந்தோஷப்பட்டாங்க. சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு ஒன்றும் இல்லாட்டியும் பரவாயில்லை, இது மட்டும் போதும். அதே நேரம் காஃபிருடைய பாவியுடைய ரூஹ் எப்படி எடுப்பீங்க? மலக்குல் மவுத் தோற்றத்தை மாற்றி மிக அலங்கோலமான பயங்கரமான தோற்றத்தில் வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பாவிக்கு எந்த தண்டனை இல்லை என்றாலும் இது மட்டும் போதும். அதுதான் எங்களுடைய கடைசி பாயிண்ட் சகோதரர்களே. ஏன் நாங்க மூமினா வாழணும்? ஏன் நாங்க தொழணும்? ஏன் நாங்க ஹராத்தை விட்டு பாதுகாப்படையணும்? திடீர் மரணம், மலக்குல் மவுத்தை சந்திக்க இருக்கிறோம். அந்த இடத்துல சகோதரர்களே நமது நடிப்புகள் வேலை செய்யாது. என்ற இரகசியம் தான் அப்ப தெரியும். என்னுடைய இரகசியம் அவருக்கு தெரியும். மலக்குல் மவுத்துக்கு நான் எப்படியும் வாழலாம், நினைச்ச மாதிரி வாழலாம். அன்றைக்கு எங்கட கருத்து ஒன்று இருக்கு, நான் எப்படியும் வாழுவேன், பிரச்சனை இல்லை, வாழுங்க. ஆனா உயிர் பிரிகிற நேரம் உங்களோட முகம் காட்டி கொடுத்துரும். உங்களோட முகம் காட்டி கொடுத்துரும், மலக்கு காட்டி கொடுக்கும். அது அதனாலதான் நாங்க நாளாந்தம் தௌபா செய்து மலக்குடைய சூபத்துக்கு போகணும். நாங்க நாளாந்தம் எங்களை திருத்திக் கொள்ளோம்.
நாங்க ஸ்ரீலங்கால வாழலாம், இந்தியால வாழலாம், கனடாவில் எங்கேயும் வாழலாம், பிரச்சனை இல்லை. ஆனா மலக்குல் மௌத்த சந்திக்க இருக்கிறோம். அந்த மலக்குல் மௌத்த காணும் பொழுது அல்லாஹ் மலக்குல் மௌத்துடைய படையோடு தான் வருவாங்க உயிரெடுக்க. நல்லடியானுடைய ஒரு மூமினுடைய சக்கராத்ல ரவுஹ் ரைஹான் பூத்தட்டுகளோட வருவாங்க. சந்தோஷம். ஸ்ரீதேவி மார்க்கத்தோட வாழ்ந்து, அதே சமயம் மூமின் இல்லாம வாழ்ந்துட்டார். அல்லாஹ் மலக்குல் மௌத்த அனுப்புவான் மிக சுடுதண்ணியோட, ஹமீம் கஸ்ஸாகா, அடிச்சு கொண்டுதான். லேசா உயிரெடுக்கிறது இல்லை சகோதரர்களே. யதுரிபூன உஜூஹஹும் வ அத்பாரஹும், கன்னத்தில் அரைந்து பித்தட்ட அடிச்சு அடிச்சு உயிரை வெளியெடுத்து அதோடு அவன் நாசம் அடைஞ்சிட்டான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 10 நிகழ்வுகளும் மலக்குகள் எங்களோட தொடர்பாகிறார். நாங்க முஃமின்களாக இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில சந்தோஷப்படலாம். எங்களோட எல்லா நிகழ்வுகளிலும் மலக்குகள் கலந்து கொள்வார்கள். சென்ற ஜும்மாவிலையும் பார்த்தோம், எங்களோட மௌத்துடைய நேரம் வருவார்கள், ஜனாசாவில் கலந்து கொள்வார் ரஹ்மத்துடைய மலக்குகள். இல்லண்டா இன்னொரு படை இருக்குது, அதாபுடைய மலக்குகள். இவர்கள் வரத் தொடங்கினார்களாக இருந்தா இன்றைக்கு ஒரு காஃபிருடைய மரணம் எங்களுக்கு போதும். நாங்க அல்லாஹ் ஒரு காஃபிருடைய மரணத்தை உலகத்துக்கு காட்டினான்டா முழு உலகமும் ஒரே வினாடில் இஸ்லாத்துக்கு வந்துருவோம். அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். எதை மறைத்து வைத்திருக்கிறான்? ஒரு உயிர் எடுக்கப்படும் பொழுது அவருக்கு அடிக்கப்படுற அடி. நாங்க இதை எப்படி காஃபிருக்கு விளங்கப்படுத்துறது? முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு எப்படி விளங்கப்படுத்துறது? குர்ஆனுடைய ஆயத்து, யத்ரிபூன உஜூஹஹும் வ அத்பாரஹும், அடிக்கிற இடம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று முகம், இரண்டாவது பித்தட். இந்த ஒரு நிகழ்வு, ஒரு ஆயத்து போதும் சகோதரர்களே. இதை பார்த்தாலே பயங்கரம் வந்துடும். நாங்க பார்க்கிறோம் கோட் ஷூட்ல இருக்குது மையத், பூத்தட்டு கடையில் இருக்குது மையத். இல்ல, குர்ஆன் பொய் சொல்லாத ஒரு நாளும். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்களை நாங்க மாற்றிக்கொள்ளோம். ரஜபுடைய மாதம் வந்திருக்குது, அடுத்த ஷாபான், அடுத்த ரமதான். மனிதன் முன்னேறி முன்னேறி அல்லாஹ் நெருங்கிக் கொண்டே இருக்கணுமே தவிர வாழ்க்கையில பின்னுக்கு கால் எடுத்து வச்சிடக்கூடாது. இதுக்கு நன்மாராயங்கள் மிக முக்கியம். அதில் இந்த மலக்குடைய நன்மாராயம், மலக்குடைய உதவி சகோதரர்களே எங்களுக்கு நிச்சயம் இருக்குது என்ற உறுதியோட இந்த ரஜபுடைய மாதம் முன்னேறி செல்வோம். அடுத்த ஷாபானுடைய மாதம் வரை இருக்குது. குர்ஆன்களை ஓதுறது, ரமதானுக்கு ரெடி ஆகிறது, சதக்காக்களை கொடுக்க ரெடி ஆகிறது, என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கிறதோ சகோதரர்களே அவைகளை முன்னேறி செல்ல எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லீம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக, மூமின்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக, மலக்குடைய நன்மாராயங்களை எங்களுக்கும் நசீபாக்குவாயாக, நல்லவர்களோடு சேர்ந்து வாழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் அதாபுடைய மலக்குகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. உயிர் பிரியும் நேரத்திலே மலக்குல் மௌத்துடைய அழகான தோற்றங்களோடு அவர்களை வரவேற்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر.
سلام هي حتى مطلع الفجر. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أطت السماء وحق لها أن تئط، وما فيها موضع 4 أصابع إلا وفيها ملك ساجد. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.